போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 25 வயதான காளிமுத்து தனியார் பனியன் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். காளிமுத்துவும் திருவொற்றியூர் அடுத்த ராஜாக்கடையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவரும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் காதலித்து திருமணம் முடித்துக் கொண்டனர். பேஸ்புக் மூலம் அறிமுகமான இவர்களுடைய நட்பு நாளடைவில் காதலாக மலர்ந்து திருமணத்தில் முடிந்துள்ளது. திருமணத்திற்கு பிறகு செல்வி காளிமுத்து தம்பதியர் திருப்பூரில் தனியாக வாழ்ந்து வந்தனர். பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த காளிமுத்து அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார். இதனிடையே திருமணம் முடிவடைந்த சில மாதங்களிலேயே தமிழ்ச்செல்வியின் நடத்தையில் சந்தேகமடைந்த காளிமுத்து அவரிடம் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சில நேரம் சைக்கோ போல அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த தமிழ்ச்செல்வி காளிமுத்துவை விட்டு பிரிந்து அவரது அம்மா வீட்டிற்கு வந்து தங்கியுள்ளார். இதன் பிறகு காளிமுத்து தரப்பில் உறவினர்கள் சிலர் தம்பதியை சேர்த்து வைக்க பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆனால் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்த தமிழ்ச்செல்வி காளிமுத்துவுடன் வாழமாட்டேன் என பிடிவாதமாக கூறியுள்ளார். இதனிடையே காளிமுத்து திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனி வேலையை விட்டுவிட்டு திருவொற்றியூரில் உள்ள இறைச்சி கடையில் பணிக்கு சேர்ந்துள்ளார். தன்னுடன் வாழ விரும்பாத மனைவி தமிழ்ச்செல்வியை கொலை செய்ய முடிவெடுத்து அவரின் வீட்டுக்கு அருகே கடந்த சில நாட்களாக நோட்டமிட்டபடி தெரிந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாகவே கொலை செய்யும் நோக்கத்தில் இருந்த காளிமுத்து 5ஆம் தேதி காலை செல்வியின் வீடு அருகே மாஸ்க் அணிந்து கொண்டு அங்கும் இங்குமாய் சுற்றித் திரிந்துள்ளார். அப்போது வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த தமிழ்ச்செல்வியின் சித்தி தனலட்சுமி என்பவர் காளிமுத்துவை அடையாளம் கண்டு கடுமையாக திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காளிமுத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சின்ன மாமியாரான தனலட்சுமியின் கழுத்தை அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த தனலட்சுமி அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொலையை பார்த்து நடுங்கி போன அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தனலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தனலட்சுமியின் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் போலீசார் நடத்திய விசாரணைக்கு பிறகு இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர். குடும்ப பிரச்சனை காரணமாக சின்ன மாமியாரை கொலை செய்த மருமகனின் செயல் அந்த பகுதி மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.